3 இன்க்ரீடியன்ட் வச்சு சூப்பரான ஒரு கீ ரெசிபி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜவ்வரிசி வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கிடுவோம். குக்கரில் சேர்த்து ஏலக்காய் தட்டி போட்டு விசில் வச்சிடணும். ஒரு 3 விசில் நல்லாவே வச்சிடணும். அப்போ தான் ஜவ்வரிசி நல்லா வேகும். அவல் எடுத்துக்கணும். அவலை வந்து பேனில் போட்டு நல்லா நெய் ஊற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அவல் வந்து கெட்டி அவல் தான் எடுக்கணும். லேசான அவல் எடுத்திங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் நான் கெட்டி அவல் எடுத்து நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கிறேன். வாசனை வர்ற அளவுக்கு நல்லா ரோஸ்ட்டு பண்ணிடணும். எங்கிட்ட விசில் போயிடுச்சு, ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கிட்ட பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். அதில் வந்து அவலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடும். ஏன்னா ரோஸ்ட்டு பண்ணிட்டோம், அந்த மாதிரி நல்லா வேக வச்சிடணும். அடுத்து வந்து நான் கொஞ்சோண்டு வந்து வாசனைக்காக வந்து வெண்ணிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கிறேங்க, இல்லைனா வேணாம். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அவல் வந்து சீக்கிரம் வேகும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா நசுக்கி பார்த்திங்கன்னா